watching. சக்தி மகளிர் நல மேம்பாட்டுக் குழுவின் 2026-27 ஆண்டுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னையில் சக்தி மகளிர் நல மேம்பாட்டுக் குழுவின் 2026-27 ஆண்டுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் டிநகர் சட்டமன்ற உறுப்பினரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான என். ஆனந்த் கலந்து கொண்டு 3000க்கும் மேற்பட்ட மகளிர் நல மேம்பாட்டுக் குழுவினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். பின்பு பேசிய அமைச்சர் ஆனந்த், யாரென்றே தெரியாத வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் தளபதிக்கு தமிழகத்தில் முதல் முறையாக ஓட்டுக்கு காசு வாங்காமல் வாக்களித்துள்ளீர்கள். நீங்கள் என்ன நினைத்து ஓட்டு போட்டீர்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்றும், இப்போதுதான் படிப்படியாக போதைக் கடத்தல் குறைக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் முற்றிலுமாக குறைக்கப்படும். ரவுடி கட்ட பஞ்சாயத்து அனைத்தையும் அடக்கி வைத்துள்ளோம். வரும் காலங்களில் பெண்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக சென்று வர எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகளை முற்றிலுமாக நிறைவேற்றுவார் என்றும் கூறினார். பின்பு பேசிய நிறுவனர் சக்தீஸ்வரன், நமக்கு உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும் ஒவ்வொரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனிமேல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் எல்லா நலத்திட்டங்களையும் நமது முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று கூறினார்.